பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? பங்களிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. டாப்ஸ் என சொல்லப்படக்கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி முதல் அமலுக்கு வருவதாகவும், ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 30 விழுக்காடு அல்லது 10,000 ரூபாய் இவற்றில் எது அதிகமோ அந்த தொகையுடன் அகவிலைப்படியும் சேர்த்து வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கான அரசாணை என்பது தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகி இருக்கிறது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டாப்ஸ் என சொல்லக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார். ஆனாலும் அது அமலுக்கு வராத ஒரு சூழலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதற்கிடையில் கடந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு 10,000த்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு எந்த பலப்பலனும் கிடைக்காத ஒரு சூழலில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரண திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான அரசாணையும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும், அந்த தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரவையில் ஆளுநர் உரை இன்று தொடங்கும் நிலையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான இடைக்கால நிவாரணம் வழங்க அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.